எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் பழனிசாமி. நான் தருமபுரி மாவட்டத்தில் ஒரு சின்ன கிராமத்துலேருந்து வந்துட்டுருக்கேன். ஃபஸ்ட்டு நான் தமிழ்நாடு கிராம பேங்க்கில் இப்போ கிளர்க்காக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். தமிழ்நாடு கிராம பேங்க்கில் பிஓவில் ரிசர்வ் லிஸ்ட்டில் இருக்கேன். இப்போ ஐபிபிஎஸ் கிளர்க்கில் கனரா பேங்க்கில் பாஸ் பண்ணியிருக்கேன். வினோத் சொன்ன அந்த 7 பேரில் நானும் ஒருத்தன். ஃபஸ்ட்டு நான் தூத்துக்குடிக்கு வந்த கதை எப்படின்னா, நான் 2019 பாஸ்ட் அவுட் பிஇ மெக்கானிக்கல் முடித்தேன். மெக்கானிக்கல் முடிச்சுட்டு என்ன ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது என் ஃபீல்ட்லேயே போகலான்னு சொல்லிட்டு ஒரு 6 மந்த் ஒர்க் பண்ணேன். என் ஃபீல்டு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஃபுல்லாக நைட் ஷிஃப்ட்டு, ஃபுல்லாக மிஷின் அந்த மாதிரி ஓட்டிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சரி நம்ம இதிலே நம்ம வாழ்க்கை முடிஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் சரி வேறு ஏதாச்சும் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு டெசிஷன் எடுக்கும்போது தான் சரி வேலையை ரிசைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிசைன் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு அந்த டைம் என்னாச்சுன்னா கொரோனா பீரியட். கொரோனா உடனே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. என்னால் லைஃப்பில் அடுத்து என்ன பண்ணலாம், எந்த ஸ்டெப்பு எடுத்து வைக்கலான்னு சொல்லிட்டு யோசிக்கவே முடியல. அப்போ வீட்டில் அப்பா அம்மா 2 பேருமே விவசாயம் தான். சரி அவங்க சரி விவசாயத்தை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. எனக்கும் விவசாயத்து மேலே ஒரு ஆசை. எனக்கு சின்ன வயசுலேருந்தே அப்பா அம்மா கூட பண்ணியிருக்கேன். அதனால் சரி நாமளும் அந்த ஃபீல்டில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. எனக்கு காலேஜ் படிக்கும் போதே ரிலேஷன்ஸ்லாம் கேட்பாங்க, நீ என்ன ஆக போகிற அப்படின்னு சொல்லிட்டு. நான் விவசாயம் தான் பார்க்க போகிறேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருப்பேன். அப்போ எல்லாம் சிரிப்பாங்க, ஏன்டா இவ்வளோ படிச்சுட்டு ஏன் விவசாயம் பார்க்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி சரி அந்த கொரோனா பீரியடில் அப்போ சரி விவசாயம் பார்க்கலான்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. சரி நாமளும் அதை எடுத்து பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்கப்புறம் சரி அந்த கொரோனா கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும் போது அப்பா ரொம்ப அந்த ஃபினான்ஷியலாக ஸ்ட்ரகிள் ஆனார். அப்போ தோணுச்சு நாமளும் இதில் இருந்தால் எதுவும் பண்ண முடியாது. நாம் ஒரு வேலைக்கு போயிட்டு அவருக்கு ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணால் அவரோட இதில் விவசாயமும் பார்த்துக்கலாம், நாமளும் கொஞ்சம் ஃபினான்ஷியலாக ஸ்ட்ராங் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கும்போது தான் சரி இந்த மாதிரி பேங்கிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் யோசிக்கல. ஏதாச்சும் ஒரு ஐடி செக்டார் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன். அப்போ கொரோனா பீரியடில் இந்த கதையை சொல்லணும்னா, நான் காலேஜில் பேசிக் சி ப்ரோக்ராம் அரியர் வச்சு 5th அட்டெம்ப்டில் தான் நான் கிளியர் பண்ணிவிட்டு சரி லைஃப்பில் சரி வேறு நெக்ஸ்ட் ஸ்டெப் போகலான்னு பண்ணும்போது சரி ஐடி ஃபீல்டு போகலான்னு சொல்லிட்டு எனக்கு வராத கோடிங்கை எடுத்து ஒரு 6 மாதம் படிச்சுட்டு இருந்தேன். படித்து ஐடியில் சென்னை, பெங்களூர், கோயம்புத்தூர் எல்லா ஊர்லேயும் இன்டர்வியூக்கு அப்ளை பண்ணி எல்லா இன்டர்வியூவும் அட்டன் பண்ணுவேன். எல்லோரும் சொல்கிறது நாங்கள் ரிசல்ட்டை மெயில் அனுப்புகிறோம், மெயிலில் வந்தால் நீங்கள் என்ன பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வார்த்தையை மட்டும்தான் சொல்லி அனுப்புவாங்க. ஒவ்வொரு டைமும் சரி ரிசல்ட் வந்துடும் பார்ப்பேன், வரவே வராது. அதே மாதிரி ஒரு வருஷம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் சரி வீட்லேயும் வேறு ஏதாச்சும் ட்ரை பண்ணு, இதிலே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி அப்போ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 4 பேர் 2019 பாஸ்ட் அவுட் ஆன உடனே இங்கே சுரேஷ் அகாடமியில் டிஎன்பிசியில் கோச்சிங் சேர்ந்தாங்க. அவங்ககிட்ட பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா, சுரேஷ் அகாடமி பேங்கிங்கு ரொம்ப பெஸ்ட்டு, இங்கே சூப்பராக சொல்லி தருவாங்க, ரிசல்ட் நிறைய வருது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி அப்போ எதுவுமே யோசிக்கல, நேராக பேக் எடுத்துகிட்டு அன்றைக்கி நைட்டே கிளம்பி வந்துட்டேன் இங்கே தூத்துக்குடியில் ஜாயின் பண்ணும்போது ஆஃபீஸில் உட்காந்துட்ருக்கேன். என் ஃப்ரெண்டு தான் ஜாயின் பண்ணோம். நான் அப்பா அம்மாவை எங்கேயும் கூட்டிகிட்டு போனதே இல்லை. அப்போ என் ஃப்ரெண்டு சொன்னான், டிஎன்பிசியா பேங்கிங்கா நல்லா யோசிச்சிக்கோ, உன் ஃபீல்டு இதுதான் உன் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது சரி எந்த ஃபீல்டில் அதிக எக்ஸாம் வரும் சொல்லு, நான் சீக்கிரம் கிளியர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அதுக்கு அவங்க சொன்னது பேங்கிங் எடுத்துக்கோ, வருஷத்துக்கு 10 எக்ஸாம் மேலே வரும், ஈஸியாக கிளியர் பண்ணிட்டு நீ உள்ளே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொன்னாங்க. எனக்கு பேங்கிங்கை பற்றி எதுவுமே தெரியாது, 0. எனக்கு பேங்கிங்கில் என்ன சிலபஸ், என்ன கொஸ்டின் கேட்பான் எதுவுமே தெரியாமல் தான் இங்கே அட்மிஷனே போட்டேன். அட்மிஷன் போட்டு ஃபஸ்ட்டு இன்ட்ரோ கிளாஸ் ராஜா சார் ஸ்பீச்சு தான். எப்போவுமே இன்ட்ரோ கிளாஸில் ராஜா சார் வந்துடுவார், ஸ்பீச் கொடுப்பார். அவர் ஸ்பீச்சை கேட்டுட்டு நம்ம போனால் ஒரு பேங்கராக தான் இந்த இன்ஸ்டியூட்டை விட்டு போகணும், அப்படின்லாம் போகவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துட்டேன். சரி அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணிட்டு என்னோடய ஜேர்னி மொத்தம் 4 இயர் எண்டில் தான் எனக்கு இந்த ரிசல்ட்டெல்லாம் கிடச்சிச்சு. என்னோடய 4 இயர் ஜேர்னியில் ஃபஸ்ட் இயர் எப்படி ஆச்சுன்னா, ட்ரை பண்ணேன், என்னால் ப்ரிலிம்ஸே எதுவுமே கிளியர் பண்ண முடியல. ஃபஸ்ட் இயரில் அந்த ஐபிபிஎஸ் கிளர்க் அதோட ப்ரிலிம்ஸ் 1 மட்டும்தான் கிளியர் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு மெயின்ஸு அப்போ நான் ஜாயின் பண்ணும் போதெல்லாம் சுரேஷ் அகாடமியில் மெயின்ஸ் பேட்ச்னு தனியாக இருக்காது. ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணால் அந்த ஒரு 2 வீக்ஸ் மட்டும்தான் மெயின்ஸ் வர வரைக்கும் அந்த கிளாஸ் இருக்கும், அதுக்கு முன்னாடிலாம் கிளாஸ் இருக்காது.
அதில் வந்து சரி எதுவுமே தெரியாமல் போய் அட்டன் பண்ண போகிறோமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு மெயின்ஸு ஜாலியாக போய் எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எழுதினேன். எழுதிட்டு வந்துட்டு அந்த ரிசல்ட் வரும்போது தான் ஃபீல் பண்ணேன், நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா எஃபோர்ட் போட்டு படிச்சிருந்தா நம்ம இதிலே கிளியர் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணேன். அடுத்து செகண்ட் இயர் வந்து மூவ் ஆகும்போது ப்ரிலிம்ஸ் எல்லாம் ஈஸி ஆகிடுச்சு. ஏன்னா திரும்ப கிளாஸ் போயிட்டு படிச்சுக்கிட்டு இருக்கும்போது ப்ரிலிம்ஸ் ஈஸி ஆகிடுச்சு, மெயின்ஸ் வந்து கஷ்டமாயிடுச்சு. மெயின்ஸ் என்ன பண்ணேன்னா நான் கரண்ட் அவர்ஸ் படிக்கவே இல்லை சுத்தமாக. ஆப்டி, ரீசனிங், இங்கிலீஷ் வந்து எப்படி பார்ப்பேன்னா டெஸ்ட்டு போடுவேன், கரெக்ஷன் பார்ப்பேன், அதுக்கான தனி எஃபோர்ட் போட மாட்டேன். இங்கிலீஷ் வந்து அந்த பேசிக் எப்படின்னா அந்த 6 மார்க் வைக்கிறாங்கன்னா 6.5, 7 இந்த மாதிரி எடுத்து தான் பாஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சரி என்ன யோசிச்சுன்னா அந்த வருஷம் அப்படியே போயிடுச்சு. பார்த்தா கரண்ட் அஃபேர்ஸ் இங்கிலீஷால் எனக்கு எந்த இதுலேயுமே ஸ்கோர் வந்து மெயின்ஸில் ஏற்ற முடியல. ப்ரிலிம்ஸ் மட்டும் கிளியர் பண்ணிகிட்டு இருந்தேன், மெயின்ஸ் கிளியர் பண்ண முடியல. அடுத்து 3வது வருஷம் வரும்போது என்ன யோசிச்சுன்னா கரண்ட் அஃபேர்ஸ் இங்கிலீஷ்க்கு நல்லா எஃபர்ட் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு கரண்ட் அஃபேர்ஸ் இங்கிலீஷ் மட்டும்தான் படிச்சுட்டு இருந்தேன். ஆப்டி ரீசனிங் வந்து அதிகமாக எஃபோர்ட் போடாமல் விட்டுட்டேன். அந்த வருஷம் என்னாச்சுன்னா கரண்ட் அஃபேர்ஸில் நல்ல மார்க் வந்துச்சு, இங்கிலீஷில் நான் எல்லா எக்ஸாம்லேயும் எதிர்பார்க்காத மார்க் தான் இருந்துச்சு. இப்போ 15 எதிர்பார்த்தனா எல்லாமே 22, 23 அந்த மாதிரி இருந்துச்சு மார்க். இங்கிலீஷில் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டேன். எனக்கு வந்து என்ன ஆயிடுச்சுன்னா சரி அதுக்கப்புறம் இந்த ஆப்டி ரீசனிங் நம்ம எது ஸ்ட்ராங்குன்னு நினச்சிட்டு இருந்தோமோ அதிலே திரும்பவும் நம்ம விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. அந்த தேர்ட் இயர் எண்டில் என்ன ஆச்சுன்னா எஸ்பிஐ ரிசல்ட் மட்டும்தான் இருக்குது, மீது எல்லா ரிசல்ட்டும் போயிடுச்சு. எஸ்பிஐ மட்டும் தனியாக அப்போ நோட்டிஃபிகேஷன் லேட்டாக வந்துச்சு, எக்ஸாமும் லேட்டாக தான் நடந்துச்சு. அப்போ வந்து சரி கடைசி எக்ஸாம் மெயின்ஸ் சூப்பராக பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ வந்து ஆப்டி ரீசனிங் எஸ்பிஐனாவே தெரியும் நம்மளுக்கு எவ்வளோ டஃப்பாக கேட்பான்னு. அதில் கொஸ்டினை மட்டும் செலக்டிவாக தேடி போட்டால் நல்ல மார்க் எடுக்கலாம். அந்த மாதிரி தான் போட்டு நல்லா மெயின்ஸ் பண்ணியிருந்தேன். சரி மெயின்ஸ் பண்ணிவிட்டு இன்டர்வியூவும் சூப்பராக பண்ணிகிட்டு இருந்தேன். எல்லாமே ராஜா சாரோட கைடு தான். இங்கே வந்து இன்டர்வியூ பொங்கல் வந்து பொங்கல் டேஸில் தான் வரும் எஸ்பிஐ இன்டர்வியூ. அப்போ வந்து பொங்கலுக்கு சார் வீட்டுக்கு கூட போகாமல் அந்த 2 வீக்ஸ் இருக்கும், 2 வீக்ஸ் ஃபுல்லாக இங்கே தான். நான் வந்து மற்றவங்கிட்ட பேசுகிறதுக்கே தயங்குவேன். என்ன அந்த மாதிரி இருந்தேன். என்ன குரூப் டிஸ்கஷன், குரூப் எக்ஸசைஸ், இன்டர்வியூ எல்லாத்துலேயுமே சூப்பராக பண்ண வச்சார். எனக்கே ஒரு கான்ஃபிடென்ட் வந்துச்சு, சரி நாமளும் கண்டிப்பாக பேசுவோம், இன்டர்வியூ நல்லா பண்ணுவோம், அந்த மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட்டோடு போய் அட்டன் பண்ணிட்டு அந்த இயர் எண்டில் எஸ்பிஐ ரிசல்ட் மட்டும் இருக்குது. நான் வந்து என்னோடய ஹோப்பை ஃபுல்லாக அதில் தான் வைக்கிறேன். சரி இந்த வருஷம் கண்டிப்பாக எஸ்பிஐ பிஓவில் போகிறோம், நாமளும் ஒரு அச்சீவராக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். கடைசி ஃபைனல் ரிசல்ட் வருது. ரிசல்ட்டுக்கு முன்னாடி ஒரு 2 டேஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஃபேக் ரிசல்ட் விட்டாங்க. ஃபேக் ரிசல்ட் பிடிஎஃப்பில் விட்டு இதுதான் ஃபைனல் ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாங்க. அந்த ரிசல்ட்டை பார்த்துட்டு எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இது ரிசல்ட் வந்துச்சா இல்லையோ, எனக்கு அந்த ஒரு 5 மினிட்ஸ் வந்து எங்கே இருக்குன்னு எனக்கே தெரியல. அந்த மாதிரி ஆகிடுச்சு. ரிசல்ட் வரலையேன்னு என்னால் ஏற்றுக்க முடியல. அதுக்கப்புறம் ஃபேக் ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டு குரூப்பில் வந்து முன்னாடி தான் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு இதாகிடுச்சு. அதுக்கப்புறம் 2 டேஸ் கழித்து ரிசல்ட் வருது. எல்லாருமே கால் பண்ணுறாங்க, கால் பண்ணிட்டு கேட்குறாங்க ரிசல்ட் என்னாச்சுடா ஆச்சு, பாஸ் பண்ணிட்டியா, கிளியர் ஆகிடுச்சு அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. எனக்கு என்னாச்சுன்னா மார்ச் 20 அந்த டே மறக்க முடியாது, அன்றைக்கி தான் ரிசல்ட் வந்துச்சு. ரிசல்ட் வரல. சரி என்ன பண்ணிட்டேன், நேராக வீட்டுக்கு கிளம்பிட்டேன். அதுக்கப்புறம் ஏப்ரல் 1 வந்து ரிசல்ட் வந்துச்சு. என்னென்னா ஐபிபிஎஸ் கிளர்க்கு அது மட்டும் மெயின்ஸ் எழுதியிருந்தேன், அது மட்டும் ரிசல்ட் வந்துச்சு. பார்த்தா அதுவும் கிளியர் ஆகல. என்னாச்சுன்னா 3 வருஷம் வேஸ்ட் பண்ணோமே, எதுவுமே ரிசல்ட் கிளியர் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வெக்ஸ் ஆகிட்டேன். என்னால் அது வந்து திரும்ப வெளியே வரவே முடியல. நான் இது வரைக்கும் அழுதே இல்லை, ஆனால் அந்த நைட்டு வந்து ரொம்ப அழுதேன். ஏன்டா இப்படி விட்டுட்டோமே, 3 வருஷம் ஆச்சே, இப்படி இவ்வளோ ஜஸ்ட்டில் வந்து கடைசி அந்த என்ன ஃபைனல் ரிசல்ட்டில் 1 மார்க்கில் கிடைக்கல. அந்த 1 மார்க் போட்டிருந்தா நம்ம இந்நேரம் எஸ்பிபிஓவாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அதுலேருந்து மூவ் ஆன் முடியல. சரி ஏப்ரல் 1 ரிசல்ட் வந்த உடனே எதுவுமே யோசிக்கல. சார் தான் கூப்பிட்டாரு, எதுவுமே வரலன்னு ஃபீல் பண்ணாத, கண்டிப்பாக அச்சீவ் பண்ணுவேன், படி அப்படின்னாரு. எதுவுமே யோசிக்கல. அன்னைக்கு நைட்டு கிளம்பி ஏப்ரல் 2 வந்து கிளாஸ் காலையில் அங்கே சூப்பர் பேட்சில் வந்து உட்காந்துட்டேன் கிளாஸில். சரி என்னன்னாலும் இந்த வருஷம் வந்து நம்ம கண்டிப்பாக அச்சீவ் பண்ணிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு ஒரு 3 மாதம் தான் என்னோடய ஷெடியூலை ஃபுல்லாக மாற்றிட்டேன். நான் எப்படி படிப்பேன்னா காலையில் ரூமில் வந்து ஃபஸ்ட்டு 3 வருஷம் எப்படி படிச்சேன்னா காலையில் 3:30க்கு எந்திரிச்சிருவேன். 3:30க்கு எந்திரிச்சு என்ன பண்ணுவேன்னா இங்கே கிளாஸ் வந்து 6:30க்கு ஸ்டார்ட் ஆகும். அது வரைக்கும் என்ன பண்ணுன்னா ஒரு 5:30 வரைக்கும் படிச்சுட்டு இருப்பேன் ரூமில். என்னென்ன படிப்பேன்னா இங்கிலீஷ்க்கு ஒகாப்ஸ் படிச்சுட்டு இருப்பேன், கரண்ட் அவர்ஸ் படிச்சுட்டு இருப்பேன், நியூஸ் பேப்பர் எடுத்து சும்மா பார்த்துட்டு இருப்பேன். இதெல்லாம் பண்ணிட்டு தான் நான் கிளாஸ்லேயே வந்து உட்காருவேன். கிளாஸில் வந்துட்டு என்ன பண்ணுவேன்னா டெஸ்ட்டு எப்போவுமே ஆப்டி, ரீசனிங், இங்கிலீஷ் சூப்பராக கரெக்ஷன் இருக்கும். ஸ்டாஃப் எல்லாம் எல்லாருமே சூப்பராக சொல்லி தருவாங்க. நமக்காக சொல்லி தரதுக்கு அவங்க எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனால் அவங்க ஏறி அந்த அரை மணி நேரம் 1 மணி நேரம் எடுக்கிறாங்கன்றது மட்டும்தான் நமக்கு தெரியும். ஆனால் அதுக்கு முன்னாடி எஃபர்ட் நமக்கு தெரியாது. அது
தெரியும் போது உங்களுக்கே தெரியும் எவ்வளோ பண்ணுறாங்க, அதுக்காக நம்ம எவ்வளோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி படிச்சுட்டு கிளாஸ் வரும்போது கரெக்ஷன் கொடுப்பாங்க. அந்த கரெக்ஷனை சூப்பராக எஃபோர்ட்டாக, சரி நாம் வந்து ஒரு சம்மை வந்து ஒரு மாடலில் போட்டிருந்தா அவங்க சொல்லுவாங்க இதை வந்து இப்படி போட்டிருந்தா இவ்வளோ டைம் சீக்கிரமாக போட்டுருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி சின்ன சின்னதாக அவங்க சொல்ல டிப்ஸை வச்சு என்னவே நானே இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி இம்ப்ரூவ் ஆனது தான் எனக்கு வந்து ஆப்டி ரீசனிங் ஸ்ட்ராங் ஆகிட்டேன். இந்த ஃபோர்த் இயர் முடிக்கும் போது இங்கிலீஷ் வந்து ஆல்ரெடி ஓரளவுக்கு இருந்ததுனால அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிட்டேன். அது மட்டும் இல்லாமல் அந்த கேங், நாங்கள் 7 பேர் சேர்ந்த கேங் ப்ளஸ் கோபி அண்ணா இன்னும் சிலர்லாம் இருக்காங்க. அவங்களாம் என்ன பண்ணுவோன்னா அங்கே சூப்பர் பேட்சில் வந்து கிளாஸ் முடிச்சுட்டு பின்னாடி ஸ்டடியாலில் மட்டும்தான் உட்காந்துட்டு இருப்போம். ஸ்டடியாலில் உட்காந்துட்டு இந்தந்த டைமில் இது கரெக்ஷன் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்ஷன் பார்ப்போம். கரெக்ஷன் பார்க்கும்போது என்ன ஆகுனா ஒவ்வொருத்தருக்கு தெரிஞ்சது அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் டிப்ஸ் எல்லாம் சொல்லி தருவாங்க. இதை இப்படி போட்டிருந்தா ஈஸியாக போட்டிருக்கலாம், இதை இப்படி நான் சால்வ் பண்ணேன் ஈஸியாக வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி ஒரு 4 பேர் சேர்ந்து படித்ததுனால என்னாச்சுன்னா அவங்கவுங்ககிட்ட இருக்கிற எல்லா இதுவும் திறமையும் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணும் போது எல்லாருக்குமே அது யூஸ் ஆச்சு. எக்ஸாமில் வந்து ஈஸியாக கிளியர் பண்ணுறதுக்கு இதாச்சு. அதனால தான் நாங்கள் இப்போ எல்லா குரூப்பாக சேர்ந்து இத்தனை பேர் கிளியர் பண்ணோம். இந்த வருஷம் கிளியர் பண்ணது ரொம்ப ஹாப்பி. இது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து எப்படி இருப்பாங்கன்னா 2 விதமான ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. ஒரு விதம் என்னென்னா எல்லோரும் பாஸ் பண்ணிவிட்டு ஹாப்பியாக நம்ம லைஃப் மாறப்போகுது, நம்ம இனிமேல் இது கஷ்டப்பட தேவையில்லை, நம்மளோட பேரண்ட்ஸோட இதெல்லாம் மாறப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் யோசிச்சுட்டு இருப்போம். ஆனால் வந்து இன்னும் ஒரு சைடு என்ன இருப்பாங்கன்னா 1 மார்க் 0.5 0.25 இந்த மாதிரி மார்க்கை விட்டுட்டு நம்ம லைஃப்பில் நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டெப் திரும்ப இதை கண்டினியூ பண்ணலாமா, இல்லை இதை விட்டுட்டு வேறு ஃபீல்டு போயிடலாமா, அந்த மாதிரி யோசிக்கிறவங்க நிறையா இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அச்சீவ் பண்ணவங்க நிறைய பேரை பார்த்து இன்னும் புதுசாக வந்து நிறைய பேர் புதுசாக ஜாயின் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் சொல்கிறது என்னென்னா கண்டினியூவாக படிங்க, படிக்கிறத மட்டும் விட்டுறாதீங்க. நீங்கள் எவ்வளோ எஃபோர்ட் போடுறீங்களோ அந்த எஃபோர்ட்டுக்கான ரிசல்ட் கண்டிப்பாக ஒரு நாள் உங்களுக்கு வரும். அந்த நாளை வந்து எதிர்பார்த்து நீங்கள் அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு போயிட்டுருங்க, உங்களுக்கு ரிசல்ட் வரும். அது மட்டும் என்னென்னா நீங்கள் வந்து செல்ஃப் அனலைஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து ஒரு டெஸ்ட்டு போடுறீங்கன்னா அந்த டெஸ்ட்டில் வந்து ஃபஸ்ட்டு மார்க் எடுத்தவங்க நம்ம ஆப்பில் வந்து சுரேஷ் ஆப்பில் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாரோட இதுவும் வரும். ஃபஸ்ட்டு மார்க் எடுத்தவனோட ஃபஸ்ட்டு மார்க் எவ்வளோ, அவனோட தப்பு எவ்வளோ, கரெக்ட் எவ்வளோ, இந்த மாதிரி எல்லாமே வரும். அதை வச்சு அனலைஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து அவன் 20 கொஸ்டின்ஸ் போட்டிருக்கானா, நம்ம 10 கொஸ்டின்ஸ் போட்டிருக்கோமா, அந்த 10 கொஸ்டின்ஸ் வந்து ஏன் நம்மளால் போட முடியல, ஏன் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிங்க. எந்த கொஸ்டின்ஸ் போட்டிருந்தால் நம்ம 20 கொஸ்டின்ஸ் போட்டிருக்கலாம். இந்த மாதிரி அனலைஸ் பண்ணி ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் ஒவ்வொரு மார்க்கையும் இம்ப்ரூவ் பண்ண பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாருக்கும் மெயின்ஸ் வந்து ரிசல்ட் நல்லா வரும். அதே மாதிரி புதுசாக வந்த கிளாஸ் பேட்ச் அந்த மாதிரி இருக்கவங்களுக்குலாம் என்னென்னா நீங்கள் வந்து கிளாஸ் பேட்ச் தான் பேசிக். தக்ஷணா மேம் வந்து பேசினாங்க, கீழே வந்து அந்த இதை வச்சு சொன்னாங்க, மூங்கில் மரத்தை வச்சு கீழே வந்து வேர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபஸ்ட்டு வந்து இது பண்ணிவிடும், அதுக்கப்புறம் தான் மேலே வந்து மரம் வந்து நல்லா வளரும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதே மாதிரி தான் இங்கே பேசிக் கிளாஸ் பேட்சில் வந்து என்ன சொல்லித்தராங்களோ அதை வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நல்லா கற்றுக்கோங்க. அந்த 40 டேஸ் கிளாஸை வந்து நல்லா யூஸ் பண்ணிங்கன்னா பின்னாடி உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் பேட்ச் போகும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அந்த பேசிக்கை வச்சு தான் நீங்கள் பேசிக் ஸ்ட்ராங் ஆகிட்டிங்கன்னா நீங்கள் பேங்க் எக்ஸாமை ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். அதே மாதிரி எல்லாரும் இந்த மாதிரி எனக்கு இந்த சப்ஜெக்ட் வரல, நான் இதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சப்ஜெக்டை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. எல்லா சப்ஜெக்ட்டும் இம்பார்ட்டன்ட். எல்லா சப்ஜெக்ட்லேயும் ஆவரேஜ் மார்க் எடுத்திங்கன்னா நீங்கள் கட் ஆஃபோட 10 மார்க் 15 மார்க்ஸ் எக்ஸ்ட்ரா எடுக்கலாம். என்னோட மார்க்கும் இந்த டைம் அப்படி தான் இருந்துச்சு. ஆர்ஆர்பி கிளர்க்கில் கட் ஆஃப் 111 வச்சுருந்தாங்க, 126 எடுத்திருந்தேன். அதே மாதிரி ஐபிபிஎஸ் கிளர்க்லேயும் அதே மாதிரி தான் வச்ச கட் ஆஃபோட 20 மார்க் அதிகமாக எடுத்திருந்தேன். இந்த மார்க் எனக்கு போன வருஷம் வந்திருந்தால் நல்ல ரிசல்ட் இப்படி வந்திருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் போட்ட எஃபர்ட்டுக்கான ரிசல்ட் இப்போ கண்டிப்பாக கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். அதே மாதிரி என்னோடய சக்ஸஸ்க்கு வந்து சப்போர்ட்னு சொன்னால் சுரேஷ் அகாடமி ரொம்ப இதாக இருந்திருக்கு. சுகேஷ் சார், ராஜா சார் வந்து என்னை கூப்பிட்டு பேசுவார். இதை பண்ணுறா, இப்படி பண்ணலாண்டா, இப்படி பண்ண, இது பண்ணால் மார்க் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அவர் கிளாஸ் எடுக்கும்போது ஒரு சின்ன சம்மை வச்சு ஒரு ஸ்டோரி சொல்லுவார். அவரோட ஸ்பீச்சை கேட்கவே கிளாஸ் போகலாம், அந்த மாதிரிலாம் இருக்கும். இந்த மாதிரி அகாடமியில் வந்து ஸ்டடியால் வந்து நீங்கள் வந்து எப்போனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். கிளாஸ் முடிச்சுட்டு உட்காந்து ஒரு கேங்காக சேர்ந்து ஒரு 4-5 பேர் எப்படி இருக்கணும்னா படிக்கிறவங்களாம் இருக்கணும். ஃபுல்லாக நீ வந்து ஒரு 5 மினிட்ஸ் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொன்னாலே இந்த 5 நிமிஷத்தில் இதை படிக்கலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை வந்து இன்னும் மோட்டிவேட் பண்ணுற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 4 பேர் சேர்ந்தாங்கன்னா நம்ம வர சக்ஸஸ் நமக்கே தெரியாது, ஆனால் சக்ஸஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி இருக்கும். செகண்ட் வந்து சொல்லணும்னா அப்பா அம்மா.
நான் வந்து 2019 வந்து பாஸ் அவுட் ஆனேன். பாஸ் அவுட் ஆகிட்டு அப்புறந்து இன்னும் இப்போ ஒர்க் ஜாயின் பண்ணி 1.5 month தான் ஆகுது. இது வரைக்கும் எனக்கு வந்து யார் ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணதுன்னா அப்பா அம்மா மட்டும்தான். அவங்க வந்து எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் என்கிட்ட சொல்ல மாட்டாங்க. உனக்கு காசு வேணுமா சொல்லு, நான் அனுப்பிவிட்றேன், அவ்வளோதான். அதுக்கு முன்னாடி இருக்கிற கஷ்டத்தை வந்து அவங்க சொல்லவே மாட்டாங்க. அது வந்து எப்படின்னா காலேஜ் முடித்தேன், வேலையை ரிசைன் பண்ணும்போது என்னை எதுவும் சொல்ல, சரி உனக்கு தோணுதா ரிசைன் பண்ணிக்கோ, அடுத்து இது போறியா, சரி போ அப்படின்னு சொன்னாங்க. எப்போ கேட்டாங்கன்னா இங்கே வந்து நான் 3 வருஷம் கழித்து பாஸ் பண்ணலை. அப்போ வந்து கேட்டாங்க, இதிலே இருக்க போறியா, இதெல்லாம் உன்னால் பாஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ வந்து சொன்னேன், எனக்கு இந்த ஒரே ஒரு வருஷம் மட்டும் டைம் கொடுங்க, நான் கண்டிப்பாக பாஸ் பண்ணிவிட்டு வருவேன் அந்த மாதிரி சொல்லிட்டு சொன்னேன். அவங்களும் சரி கண்டிப்பாக சரி நீ பாஸ் பண்ணுவேன், போயிட்டு படி, நாங்கள் உன்னை சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிட்டாங்க. அதே மாதிரி இந்த வருஷம் படித்தேன், எல்லா எக்ஸாம்லேயும் கிளியர் பண்ணேன். இப்போ வந்து ஒரு அச்சீவராக அவங்க முன்னாடி வந்து நின்றுருக்கேன். ஃப்யூச்சரில் அச்சீவ் பண்ணுற எல்லாருக்கும் உங்களோட எஃபோர்ட்டை மட்டும் போடுங்க, ஃபைனல் ரிசல்ட்டை பார்க்காதீங்க. நிறைய பேர் முன்னாடி வந்தவங்க சொன்னாங்க, அதே மாதிரி தான் ஃபைனல் ரிசல்ட்டை பார்க்கவே பார்க்காதீங்க. எக்ஸாம் எழுதிட்டிங்களா, ஒரு ரிசல்ட்டை உங்களால் கண்ணால் பார்க்குற வரைக்கும் உங்களோட இது வந்து நிறுத்தக்கூடாது. உங்கள் எஃபோர்ட் போயிட்டே இருக்கணும். கடைசியாக உங்கள் ரிசல்ட் வந்து கண்ணால் பார்த்துட்டிங்களா, அப்போ ஓகே நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு மேலே போகலாம் அப்படின்னா நீங்கள் அதுக்கான எஃபோர்ட்டை போட்டு போகலாம். சக்ஸஸ் வர வரைக்கும் உங்களோட இதை முயற்சியை மட்டும் விட்டுறாதீங்க. எல்லோரும் கண்டிப்பாக படிங்க, எல்லோரும் சக்ஸஸ் ஆகலாம். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். எந்த ஸ்டேஜ்லேயும் இவங்களை வந்து ஏற்றுனதில்லை. எப்போ கடைசியாக நான் கூட்டிகிட்டு போனேன்னா, நான் காலேஜ் ஜாயின் பண்ணும்போது ஃபஸ்ட் டே வந்து என்னை வந்து ஜாயின் பண்ணி காலேஜில் விட்டு போனது. அப்பிருந்து நான் இவங்களை வந்து எங்கேயும் வெளியில் கூப்பிட்டு போனதில்லை, எந்த ஸ்டேஜ்லையும் ஏற்றுனதில்லை. காலேஜ் டிகிரி வாங்கும் போதும் கூட்டிகிட்டு போனதில்லை, எந்த ஸ்டேஜுக்கும் வந்ததில்லை. தூத்துக்குடிக்கே இப்போ நேற்று வரும்போதே வருவாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும்போது தனியாக போக மாட்டேன்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. இருந்தாலே கண்டிப்பாக நீங்கள் வரணும், இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஏறி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டாயப்படுத்தி கூட்டிகிட்டு வந்திருக்கேன். நன்றி, வணக்கம். என் பையனை நான் வந்து சின்ன வயசுலேருந்து நல்லா படி அப்படின்னு தான் சொன்னேன். எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நான் பார்த்து காசு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி படிக்க வச்சேன். நல்ல மாதிரியே படித்தான். ஏதோ அவனுக்கு வழிக்கு தகுந்த மாதிரி வேலையும் கிடச்சிது. நன்றி, வணக்கம். சுரேஷ் IAS Academy.